வெல்கம் டு டெக் தமிழ் அப்ளிகேஷன். இது ப்ரௌசர் வீடியோ பார்ட் 8. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ப்ரௌசருக்கு ஸ்வைப் ரெஃப்ரெஷ் ஆப்ஷனை எப்படி கொடுக்குறதுங்க பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பொதுவாக நிறைய ப்ரௌசரில் பார்த்துருக்கலாம். இப்படி ஸ்வைப் பண்ணி விட்டால் அது ரெஃப்ரெஷ் ஆகும். இந்த ஃபியூச்சரை நம்ம ப்ரௌசரில் எப்படி ஆட் பண்ணுறதுங்க பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஃபியூச்சருக்காக நம்ம டிசைனிங் சைடும் சரி, கோடிங் சைடும் சரி கொஞ்சம் விஷயங்களை மாற்ற வேண்டியது இருக்குதாம். இப்போ இதுதான் நம்ம அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ப்ரௌசர் வீடியோட ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இன்டர்ஃபேஸில் நம்ம வெப் வியூவை பொறுத்தவரையும் அது பாட்டிக்கு அனாமத்தாக எந்த ஒரு பேரண்ட் லீனியரும் இல்லாமல் அது பாட்டிக்கு தனியாக இருக்குது. இப்போ இந்த வெப் வியூவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 2 லீனியருக்குள்ளே, அதாவது அதுக்கு பேர் லீனியர் 1 லீனியர் 2ன்னு கொடுக்கலாம். அந்த 2 லீனியருக்கு கீழே இந்த வெப் வியூவை நம்ம போட போகிறோம். எதுக்காக அப்படி போட போகிறோம்னா, நம்ம கோடிங்கில் லீனியர் 1 லீனியர் 2 அதை ரெஃபரன்ஸாக வச்சு தான் இந்த வெப் வியூவுக்கு நம்ம ப்ரோக்ராம் எழுதுகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுங்க பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டிசைனிங் சைடை முடிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம டிசைன் சைடு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கோடிங் சைடு போகலாம். நான் ஆல்ரெடி கோடிங் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிளாகை நம்ம பேஸ்ட் பண்ணால் போதும், அதாவது இந்த 3 பிளாக். இப்போ இதில் என்னோடய வெப் வியூவை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த ப்ரோக்ராமை நம்ம 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். 1 ட்ரிகர், கடைசியாக இருக்கிறது ஸ்டாப்பர், நடுவில் இருக்கிறது ஈவெண்ட்னு பிரிச்சுக்கலாம். இந்த ட்ரிகர் என்ன பண்ணோம்னா, அதாவது நான் லீனியர் 2வை ஸ்வைப் பண்ணும்போது, அதாவது இந்த ட்ரிகருக்கும் ஸ்டாப்பருக்கும் நடுவில் இருக்க ஈவெண்ட்டை இது ரன் பண்ணும். அதாவது இதுக்கு நடுவில் எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி அதை இது ரன் பண்ணும். ஆனால் அந்த ஈவெண்ட் லீனியர் 2க்குள்ளே இருக்கணும். இப்போ நம்ம வெப் வியூ எதுக்குள்ளே இருக்குன்னா லீனியர் 2க்குள்ளே தான் இருக்குது. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வெப் வியூவை இது ரொம்ப ஈஸியாகவே ரெஃப்ரெஷ் பண்ணிடும். அதுக்கப்புறம் இது ஸ்டாப்பர் ட்ரிகர் பண்ண ஈவெண்ட்டை ஸ்டாப் பண்ணும். நான் ரொம்ப டீப்பாக சொல்லாமல் ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நம்ம இதை செயல்படுத்தி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோக்ராமில் ஆண்ட்ராய்டு எக்ஸ் விஜெட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது உங்கள் ஸ்கெட்ச்வேரில் எடுக்கணும்னா நீங்கள் ஸ்கெட்ச்வேரை பிப்ரவரிக்கு மேலே, அதாவது 2020 பிப்ரவரிக்கு மேலே அப்டேட் பண்ணியிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் இது உங்கள் ஸ்கெட்ச்வேரில் எடுக்கும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு எரர் வந்திருக்கு. இந்த எரரை நீங்கள் சால்வ் பண்ணணும்னா நீங்கள் ஆப் கம்பேட்டபிலிட்டி டிசைனை ஆன் பண்ணணும். இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் உங்களுக்கு ரன் ஆகும்.
ஓகே, இப்போ நம்ம அப்ளிகேஷன் நல்லபடியாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ இந்த ரெஃப்ரெஷ் ஃபியூச்சர் ஒர்க் ஆகுதாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, நல்லபடியாக ஒர்க் ஆகுது. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.